Hi friends, welcome back to Minmini Kitchen. இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா நண்டு கிரேவி தான். வீட்ல யாருக்காச்சும் கோல்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஒரு வாட்டி நண்டு ஃப்ரை செஞ்சு கொடுங்க. காரம் சாரமா செய்யும் போது கோல்டு எல்லாமே வந்து சீக்கிரமா குணமாயிடும். ரொம்ப அதிகமா மசாலா சேர்க்காம மினிமலான மசாலாவை வச்சு நண்டு ஃப்ரை செஞ்சிருக்கேன். ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. இந்த ரெசிபியை ஃபுல்லா பாருங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நண்டு வந்து கிளீன் பண்ணிக்கலாம். பின் பக்கமா கேப் மாதிரி இருக்கும். அது ஓபன் பண்ணீங்கன்னாக்கா அந்த ஓடோட சேர்ந்து வந்து நம்ம கலந்து வந்துரும். இந்த மாதிரி தான் கலந்து வரும். இது எல்லாமே நமக்கு வேஸ்ட் தான். ஓடு வந்து எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் இதுல வந்து கொஞ்சம் கிரே கலர்ல இந்த மாதிரி இருக்கு பாருங்க. இது எல்லாமே வந்து நல்லா சாஃப்டா தான் இருக்கும். இதெல்லாம் கையிலேயே வந்து எடுத்து போட்டுடலாம். இதெல்லாம் வந்து வேஸ்ட் தான். நண்டு பொறுத்த வரைக்கும் கிளீனா வந்து கிளீன் பண்ணணும். அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கப்புறமா வந்து கால் எல்லாமே வந்து புட்டு வச்சிடலாம். அதுக்கப்புறம் ரன்னிங் வாட்டரில் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த எல்லோ பார்ட்டிகல்ஸ் எல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி வந்து ஒரு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இதுக்கப்புறம் சின்ன சின்ன காலெல்லாம் நம்ம புட்டு வச்சோம்ல, அதில் வந்து இந்த எட்ஜில் இருக்கிறத மட்டும் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஏன்னா இதில் வந்து எதுவுமே இருக்காது. இதை வந்து போட வேண்டாம். இதை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பெரிய கால் ஒன்று இருக்கும் ஃப்ரண்ட்டில். அதில் வந்து இந்த மாதிரி ஷார்ப்பாக வந்து முள்ளாக இருக்கும். இது எல்லாமே வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். இல்லைன்னா நமக்கு வந்து சாப்பிடவும் முடியாது. ஏதாச்சும் ஒன்று அடிப்படவும் வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், பின்பக்கமும் எவ்வளோ முள் இருக்குது. இந்த எல்லா முள்ளுகளும் வந்து கத்தியில் வந்து கொஞ்சம் வந்து எடுத்து விட்டோம்னா உடஞ்சி வரும். நல்லா மொக்கையாக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஷார்ப் எட்ஜஸை எல்லாமே வந்து நான் ரிமூவ் பண்ணியிருக்கேன். எல்லா பக்கமுமே வந்து ப்ராப்பராக ரிமூவ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இங்கே கார்னரில் சிசர் மாதிரி இருக்கும்ல, இதை வந்து கொஞ்சமாக வந்து உடச்சி விட்டுடலாம். இதுக்கப்புறமா எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சிருவோம். பாருங்க, நல்லா சூப்பராக ஒரு நண்டு வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இதே மாதிரி எல்லா நண்டுமே வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நான் சூப்பராக வந்து ஒரு 20 to 30 minutes ஆயிடுச்சு நான் க்ளீன் பண்ணுறவே. அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் வந்து கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. எந்த நான்வெஜ் செய்கிற அப்படின்னாலும் மஞ்சள் கல்லுப்பு வந்து நல்லா போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருவோம். இதுக்கப்புறம் நம்ம வந்து கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் 3 கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு, ஒரு 5 பச்சை மிளகா, கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை, அதுக்கப்புறமா 3 வெங்காயம் எடுத்து நல்லா குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா ப்ரௌன் கலர் ஆகணும். அது வரைக்கும் கொஞ்ச நேரம் வந்து ஃப்ரை பண்ணலாம். பாருங்க, இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்த பிறகு நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து இஞ்சியும் பூண்டும் வந்து ஈக்குவல் குவான்டிட்டியாக எடுத்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டு 2 தக்காளியை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து மஞ்சள் சேர்த்துட்டு தக்காளி வந்து நல்லா குழையிற அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு இருக்கணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து எல்லா நண்டுமே வந்து சேர்த்துடலாம். நண்டு எல்லாமே போட்டு முடிச்சிட்ட பிறகு 1 ஸ்பூன் வந்து சில்லி பவுடர், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வந்து தனியா சேர்த்துக்கோங்க. காரம் உங்களுக்கு இன்னும் தேவைப்படுது அப்படின்னாக்கா நீங்கள் வந்து சில்லி பவுடர் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து உப்பு சேர்த்துட்டு மசாலா கூடவே நல்லா மிக்ஸ் ஆகணும். தண்ணி வந்து உடனே சேர்க்காதீங்க. ஏன்னா நண்டுலேயே வந்து தண்ணி வரும். அதனால உடனே வந்து தண்ணி சேர்க்காம அப்படியே வந்து ஃப்ரை பண்ணுங்க. மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 minutes வந்து நல்லா குக் பண்ணுங்க. அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து தண்ணி வந்திருக்கும். இதுக்கப்புறமா நம்ம வந்து குட்டி கிளாஸில் 2 கிளாஸ் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா குக் பண்ணுங்க. தண்ணியோட அளவு வந்து நல்லா குறையணும். அதுக்குள்ளே நம்ம வந்து குட்டியாக ஒரு மசாலா அரைச்சிருவோம். ஒரு குட்டி ஜாரில் 1 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் வந்து மிளகு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து சீரகம். இது வந்து வீடியோவில் ரெக்கார்ட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு வந்து சின்னமன் சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவை எல்லாமே வந்து பவுடர் மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு இருந்தால் மட்டும் போதும். நெக்ஸ்ட் நண்டு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாமே நல்லா வத்தி போயிட்டு நல்லாவே குக் ஆயிருக்கு. இந்த டைமில் வந்து நம்ம அரைச்ச மசாலா வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நான் வந்து சில்லி பவுடர் கம்மியாக சேர்த்துட்டு மிளகு வந்து அதிகமாக சேர்த்துருக்கேன். மிளகுல செய்யும் போது இன்னுமே டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஃபைனலாக வந்து கொத்தமல்லி தழையை சேர்த்துடலாம். பாருங்க, நம்மளோட நண்டு கிரேவி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மிளகு வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்து நம்ம சாப்பிடும் போது காரமாக ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. எந்த உணவுமே வந்து வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுங்க. இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். Until then, bye from Hema.